பிறப்பிலிருந்தே பிரச்சனை சந்திக்கிற சில உள்ளம் இந்த வார்த்தை நீ கேட்டுக் கொண்டிருப்பாயானால், இன்று நீ தேவ சமூகத்தில் நிற்பது நிச்சயமானால் பிற்பாடு ஒரு மகிமை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க கர்த்தரோடு கூட பேசுவீராக. பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன் என்றவர் இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதா இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க, இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். இப்பொழுது அடியாரை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 9வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்திலே பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு ஒரு பிற்காலம் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அது சாதாரணமானதா அல்ல, அது மகிமை வெளிப்படுகிற காலம் என்று நம்புறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமென். நாம் பாடுவோம், எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும். இது வெறும் பாடல் அல்ல. எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், ஈனப்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிற்காலத்தில் மகிமை உண்டாகும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிற்காலம், ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த மகிமை வெளியரங்கம் ஆகும்போது ஒரு பக்கம் அநேகர் அவரை அறிந்து கொள்வார்கள். அதுதான் ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். மகிமை வெளிப்படும் போது அதை எல்லா கண்களும் பார்க்கும். பார்ப்பது மட்டுமல்ல, அதை எல்லா கண்களும் அறிந்து கொள்ளும் இந்த மகிமை எதனால் வந்தது என்று. அது மாத்திரமல்ல, அந்த மகிமை வெளிப்படும் போது எது எது ஈனப்படுத்தப்பட்டுச்சோ அதனுடைய வேல்யூ மாறும். ஆமென். தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டவளுக்கு கர்த்தர் வேல்யூ கொடுப்பார். வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சத அதே வாழ்க்கைய வேணும்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் வேல்யூ ஆக்குவார். எங்கே மகிமை வெளிப்பட்டுச்சோ அங்கே அதனுடைய வேல்யூ மாறும். எப்படி ஒரு பொன் அக்னிக்குள் போயிட்டு அதை வெளியில எடுக்கும் போது அதுக்கு ஒரு மதிப்பு உண்டாகுதோ, அதே போல சில சூழ்நிலை கர்த்தர் எனக்கு அனுமதித்து பிற்காலத்தில் வெளிப்படுத்துகிற மகிமைக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு வேல்யூவை கர்த்தர் வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இந்த நாளிலும் அப்படி ஒரு வேல்யூவான பாத்திரமாய் மாற்றப்பட்ட ஒரு நபரை குறித்து தான் ஆமே நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான், தெரிந்த காரியம்தான். ஆனாலும் ஆவியானவர் பேசும்படி தியானிக்க வைத்த காரியமானதினால் இந்த காலை நேரத்தில் பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். இப்படி கேட்கிறார், கிருபை கிடைத்ததனால் ஆண்டவரே நீர் எனக்கு எதை காண்பிக்க வேண்டும்? 18வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 33:18. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆண்டவர் உம்முடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவருக்கு இப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தின் மேல கடும் கோபம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு தூதன் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அந்த தூதன் உங்களை நீ வழி நடத்தி செல்வார், நான் இனி வரமாட்டேன் என்றார். ஆனா மோசே விடவில்லை. ஆண்டவரே நான் உங்களை விட மாட்டேன், நீங்க என்ன கூட்டிட்டு போகாம நாங்கள் இந்த இடத்துல எழும்ப மாட்டோம், அதை பத்தி நீங்க பேச ஆண்டவர் சொல்லும் போது சொல்ல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லும் போதும் ஆண்டவர் விடலை. நீங்க என் கூட வந்தான் ஆகணும். இப்பொழுது ஆண்டவர் அவன் எடுத்து, உனக்கு என் கண்கள் உனக்கு கிருபை கிடைக்குது, நான் அவனுக்கு என்ன செய்யணும், நீ எதை விரும்புற அப்படின்னு கேட்டதும் மோசே விரும்புகிற காரியம், ஆண்டவர் உம்முடைய மகிமையை காண்பீங்க, உம்முடைய மகிமையை காண்பீங்க. இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்னன்னா மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமை வெளிப்பட்ட போது யாத்திராகமம் 34வது அதிகாரம் அதோட 29-30 வசனங்களை வாசிக்கலாம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே
தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தது மட்டுமல்ல. 31வது வசனம், மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த மகிமை வெளிப்பட்ட போது ஆரோனுக்கு முன்பாகவும் சரி, அத்தனை ஜனத்துக்கு முன்பாகவும் சரி, மோசேயோட வேல்யூவே மாறுது. மகிமை வெளிப்பட்ட போது, நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வசனங்களை நான் பேச விரும்புகிறேன். மோசேயின் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட போது, மோசேயின் வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் பிரகாசிப்பிக்க பண்ணின போது, ஆமென், அதுவரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோசேயின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தாலும் மோசே எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. அதனாலதான் எல்லா முறுமுறுப்பும் மோசே கிட்ட போகும். ஆரோனும் மிரியாமும் கூட மோசையை குறித்து குற்றம் சாட்டி கொண்டுதான் பல நாட்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய மகிமை இந்த மோசையின் முகத்தில் பிரகாசித்ததும், ஆரோன் உட்பட அத்தனை ஜனங்கள் முன்பாகவும் இந்த சாதாரண மோசையுடைய வேல்யூவை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் உண்டு, அந்த நாள் வரும்போது அத்தனை கண்களுக்கு முன்பாக இதே வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பிரகாசம் என்பது, இந்த மகிமை என்பது மோசையின் ஆரம்பத்திலே கிடைக்கவில்லை. மோசே சந்தித்த அன்றே உண்டாகவில்லை. இந்த பிரகாசத்தை சந்திக்க வைக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் மோசையை எந்த நிலைமைக்கு கொண்டு போனார்னா, நாம் இந்த மாதத்தை வாசித்த வாக்குத்தத்தத்தின்படி ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. அதுதான் மோசையின் வாழ்க்கை. மோசையின் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரமில்லை, நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். இந்த மோசே யார் என்றால், அவருடைய ஆரம்பம் ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக தான் இருந்தது. அவருடைய பிறப்பிலிருந்தே அவன் போராட்டத்தை தான் சந்தித்துக் கொண்டிருந்தான். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். அவன் பிறக்கிற காலம் வரும்போது அதுவரை இல்லாத பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்பாக எந்த ஆண் குழந்தைகளும் பிறக்கவே கூடாது என்கிற ஒரு கட்டளையை போட்டு மருத்துவச்சிகளை சொல்லி அனுப்புகிறார். பிள்ளை பிறக்கவே விட்டுறாது என்றார். ஆனால் கத்தருக்கு பயந்திருந்தபடினால மருத்துவச்சிகள் அந்த செயலை செய்யாமல், அவங்க ராஜாக்கு முன்பாக வேறொரு வார்த்தையை சொல்லி பிள்ளையை பிறக்கிறதுக்கு தனக்கான அனுகூலத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்ப பிள்ளைகளா பிறக்கிற செய்தி இப்போ ராஜாவுக்கு தெரிகிறது. 2வது அதிகாரத்தில் தான் மோசையின் பிறப்பை குறித்து சொல்லும் போது 2வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பிறந்த உடனேயே கட்டில படுக்க வைப்பான்னு பார்த்தா எங்கேயோ கொண்டு ஒளிச்சு வைக்கிறாங்க. சில பிள்ளைங்க பிறந்த உடனே NICU கொண்டு வைப்பாங்க தெரியுமா? இதே போல பிறந்த உடனே பிள்ளை தன்னு கூட அப்படி பக்கத்திலே படுத்திருக்கோன்னு பார்த்தா, ஆமா, பிறந்த உடனே பிள்ளைக்கு ஆசை எதுன்னா அம்மா பக்கத்துல படுக்க வைக்கிறது இல்ல. வேற யார்கிட்ட படுக்க வச்சாலும் அந்த பிள்ளைங்க ஆளும். ஆனா அம்மா கிட்ட படுக்க வச்சா அது எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. அம்மா கிட்ட படுக்க வச்சா ஆளாது. இப்ப பிறந்த உடனே அந்த பிள்ளை அழகுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்கன்னா வீட்டுல எங்க ஒளிச்சு வைக்கலாம். ஆரோன் பிறக்கும் போது இந்த நிலை கிடையாது. மிரியாம் பிறக்கும் போது இந்த நிலை கிடையாது. ஆனா மோசையின் பிறப்பே ஈனப்படுத்தப்பட்ட பிறப்பு. பிறப்பிலிருந்த பிரச்சனை சந்திக்கிறவன், பிறப்பிலிருந்த பிரச்சனை சந்திக்கிறவன். இந்த வார்த்தை சொல்லும் போதே சில உள்ளத்துக்காக சொல்றேன். பிறந்ததுல இருந்து பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? பிற்பாடு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிறப்பிலிருந்து பிரச்சனையை சந்திக்கிறவன், போராட்டத்தை சந்திக்கிறவன். ஹல்லேலூயா. ஆரோன் பிறக்கும் போது இந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஆரோன் பிறக்கும் போது எல்லாமே சேஃபர், அம்மா பக்கத்துல படுக்க வைக்கிறார். மிரியாம் பிறக்கும் போது அம்மா பக்கத்துல படுக்க வைக்கும் போது, மோசே பிறந்த போது அவனை ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றாங்க, ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றாங்க. ஆமே. 2வது, இந்த ஆரோன் மிரியாம் சந்திக்காத சூழ்நிலைகள் தான் இந்த மோசே சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 3 மாசத்துல அடுத்த ஒரு சிச்சுவேஷன் வருது. என்ன சிச்சுவேஷன்? ஒரு பெட்டிக்குள்ள வச்சு நைல் நதியில அனுப்புறாங்க. ஆமே.
மிரியாம் தூரத்துல இருந்து பார்க்கிறார். இந்த 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 சூழ்நிலை என்பது மிரியாமுக்கு வந்தது கிடையாது.